ஹே காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுடைய ஞாபகமே இல்லாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், அவங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி எகெயின் அவங்கள உங்ககிட்ட வரவழைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க, எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய பர்சனுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும். அவங்க இப்போ சுத்தமாக உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது, உங்ககிட்ட காண்டாக்டே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்களை பற்றி திங்கிங் அவங்களுக்கு வரணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்காக நைட் டைமில் வேறு ஏதாச்சும் மெத்தடை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா, தாராளமாக இந்த மெத்தடையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது 3 கிராம்பு தேவைப்படும். கிராம்பு பார்த்திங்கன்னா நல்ல முழு கிராம்பாக இருக்கணும், மொனை எதுவுமே உடையக்கூடாது, நல்ல கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே கிராம்பு நம்ம பயன்படுத்துகிறப்போ கிராம்புக்கு தனிப்பட்ட ஒரு வசிய முறை இருக்குது. நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை கிராம்புக்கு அதிகமாகவே இருக்குது. 3 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கணும். 3 கிராம்புமே பார்த்திங்கன்னா ஒரே சமநிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில கிராம்பு ரொம்ப குட்டியாக இருக்கும், சில கிராம்பு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் எந்த அளவில் நீங்கள் ஒரு கிராம்பு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் 3 கிராம்பும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான வெறுப்பு உணர்வு இருக்கவே கூடாது. லாஸ்ட்டாக உங்ககிட்ட அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்க இதனால் தான் சண்டை போட்டு போயிட்டாங்க, என் மேலே தான் சரி, அவங்க மேலே தான் தப்பு, இந்த மாதிரி அவங்க மேலே நீங்கள் பழியும் போடக்கூடாது. எதுனாலுமே எது உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுனாலுமே அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்க உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, நீங்கள் நிறைய சக்ஸஸை பார்த்துருப்பீங்க, அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளாடி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும், அவங்க உங்களை நிறைய விதத்தில் ஹாப்பி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருந்த அந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் முதல்ல திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் நல்லதாக நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு எல்லாமே போயிடும். ஸோ அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை வரும், தனிப்பட்ட கேர் லவ் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வெறுப்புணர்வு எல்லாமே போய் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அந்த நபரை பற்றி திங்க் பண்ணால் கூட அந்த பர்சன் ரொம்ப நல்லா என் கூட பழகியிருக்காங்க, ரொம்ப நல்லா நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பர்சனை பற்றி நினைக்கிறப்பவும் சரி, எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எடுத்து பண்ணுறப்பவும் சரி, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். அல்லது நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்பவும் அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் அந்த நபருடைய பேரை எழுதணும். நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ, நீங்கள் என்ன பேரை சொன்னாலே உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு சந்தோஷம், அழகான ஒரு தருணங்கள் எல்லாம் ஞாபகம் வருதோ, அவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு செல்ல பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேரையே நீங்கள் உங்களுடைய கையில் எழுதிக்கோங்க. இடது உள்ளங்கையில் ரெட் கலர் பென்னால் நீங்கள் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 3 கிராம்பை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் வைங்க. பேர் எழுதின அந்த கைக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு,
அந்த கிராம்புக்கு மேலேயே நீங்கள் கொஞ்சமாக வந்து தேன் விட்டுக்கோங்க. தேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கையை அந்த கிராம்புக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து ரப் பண்ணணும். உங்கள் கையை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரப் பண்ணணும். அதுக்காக வந்து ஃபுல்லாக போட்டு கையை ஃபுல்லாக வந்து மொழுகி எடுக்கக்கூடாது. நீங்கள் வெறும் அந்த கிராம்பு அதுக்கப்புறமா அந்த தேன் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி உங்களுடைய உள்ளங்கைகளில் மட்டும்தான் வந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. வெளி ஹேண்டில் எதுவுமே வந்து படக்கூடாது. நீங்கள் கை வந்து ரப் பண்ண ஆரம்பிச்சதுமே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அவங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டு 3 வாட்டி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன ட்ரீமில் இப்போ பார்த்துட்டே இருக்க, நீ என் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினச்சி சந்தோஷப்படுற, இப்போ நீ என்னை பற்றி மட்டும்தான் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னுடைய காதலை இன்று நீ புரிந்து விட்டாய், உனக்கு என்னை பற்றின ஞாபகங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிரபஞ்சம் உனக்குள்ளாடி என் அழகிய காதலை கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக்க நன்றி. இன்று உன் கனவிலும் உன் நிஜத்திலும் நீ செல்லும் எல்லா இடத்திலுமே நான் மட்டுமே நிறைந்திருக்கின்றேன். என் நினைவுகள் அனைத்துமே வந்து உனக்கு அழகானவை. மிக்க நன்றி பிரபஞ்சமே. அந்த பர்சனுடைய பேரை சொல்லிட்டு அவங்களுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லணும். இது வந்து எவ்வளோ டைம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கையை ரப் பண்ணிக்கிட்டே உங்களால் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டடாக சொல்ல முடியுமோ குறைஞ்சது 5 நிமிஷமாச்சும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கையை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அந்த கிராம்புவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3 கிராம்பையும் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. கிராம்பு வந்து உடையவே கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரப் பண்ணிக்கோங்க. கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப உங்களுடைய தலகாணிக்கு அடியில் அந்த கிராம்பை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த மாதிரி அந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் உங்களுடைய பில்லோக்கு அடியிலே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நீங்கள் கையை ரப் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்வீங்க. அதுக்கப்புறம் பில்லோக்கு அடியில் வந்து நீங்கள் இந்த கிராம்புவை வச்சு தூங்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பற்றி அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய ட்ரீமில் போக ஆரம்பிப்பீங்க. உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பேசணுங்கிற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு தோன்றும். எப்படியாச்சும் அவங்க உங்ககிட்ட பேசணும் இந்த ஒரு மனநிலை அவங்கக்கிட்ட தூண்டிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க. அவங்களே வேணாம், கால் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலுமே பட் அவங்களால இருக்க முடியாது. எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசணுங்கிற தாட் வந்து அவங்களுக்குள்ளாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி அவங்க உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து 7 நாட்களுக்குள்ளாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் இது, ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. 7 டேஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிராம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அந்த கிராம்பை வந்து நீங்கள் எரிச்சிடுங்க. கிராம்பிலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் போட்டுட்டு அதில் அந்த தண்ணியில் அந்த சாம்பலை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் செடிக்கு ஊற்றிடுங்க. தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.